வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல பாத்தீங்கன்னா 4.1 அப்படிங்கிற ஒரு புது லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டேலி ரிலேட்டடான சம் டீடைல்ஸ்லாம் வந்து புதுசா வந்து அப்டேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ ரூல் வந்து இப்போ ஆக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ அந்த மாதிரி சப்ளைஸ்க்குலாம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 45 டேஸ்க்குள்ள வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து பேமெண்ட் என்ட்ரி வந்து நம்ம டேலியில வந்து கிரியேட் பண்ணிடணும். உங்களுக்கு பேமெண்ட்டும் வந்து நம்ம சென்ட் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து இந்த எம்எஸ்எம்இயோட ரூல் வந்து இப்போ சமீபத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம டேலியில இந்த ஆப்ஷன் வந்து இப்போ 4.1 அப்படிங்கிற அந்த ரிலீஸ்ல தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் டேலி பார்த்தீங்க அப்படின்னா 4.1 டேலி தான் வந்து இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேலியில எப்படி அந்த எம்எஸ்எம்பி டீடைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறது, அந்த உதயம் நம்பர்ஸ்லாம் வந்து எப்படி லெஜர்ல வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து சண்டே கிரெடிட்டாஸ் வந்து நம்ம லெஜர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருப்போம். ஸோ அதனால நான் ஆல்டர்ல போய்க்கிறேன். ஸோ லெஜர், ஸோ சண்டே கிரெடிட்டாஸ் பார்ட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பார்ட்டியை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சண்டே கிரெடிட்டாஸ் இருக்கு. இங்க F12 அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ப்ரொவைட் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நார்மலா நீங்க லெஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதோட லாஸ்ட் எண்டில் பாத்தீங்கன்னா செட் அண்ட் ஆல்டர் எம்எஸ்எல்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ல நீங்க எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டைப் என்டர்பிரைஸ் வந்து நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்க எம்எஸ்எம்இ கஸ்டமரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து நீங்க இங்க கொடுத்துக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். கரெக்டான நம்பரை வந்து இங்க கொடுத்துருங்க, உதயம் நம்பரை. ஸோ கொடுத்துட்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எஃபெக்டிவ் டேட் வந்து கேட்கும். ஸோ நீங்க எந்த டேட்ல இருந்து அதை கொடுக்குறீங்க அப்படிங்கறனால எஃபெக்டிவ் டேட்டை வந்து இங்க செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணி இந்த மாதிரி லெஜர்ஸ் வந்து நீங்க வந்து லெஜர்ஸ்குள்ள வந்து எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே வந்து உங்களுக்கு மல்டிபிள் லெஜர்ஸ் இருக்கு அப்படின்னா, மல்டிபிள் பார்ட்டில எம்எஸ்எம்இ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மல்டிபிளா நீங்க வந்து எப்படி எம்எஸ்எம்இயோட டீடைல்ஸ் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் இல்ல பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை என்டர் கொடுத்துட்டு அப்டேட் பார்ட்டி எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு இங்க நேம் ஆஃப் குரூப், அந்த குரூப்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சண்டே கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ நேம் ஆஃப் லெஜர், பர்டிகுலர் லெஜருக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னாலும் இங்க கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து எல்லா பார்ட்டிக்கும் வந்து எம்எஸ்எம்இ வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால நான் அந்த ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்டேட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஏஏ ஷாப்பிங்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ அதனால நான் செகண்ட் லெஜர் எடுத்துறேன். ஏகே ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற செகண்ட் பார்ட்டியோட லெஜர். அதுல வந்து அப்டேட் எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க அப்டேட் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் ஃபார் ஏகே ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பார்ட்டி நேம் வந்துடும். இங்க வந்து டைப் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட உதய நம்பர் வந்து இங்க கொடுத்துருங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கரெக்டான நம்பரை கொடுத்துருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஏகே ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு வந்து எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இங்க அப்ளிகபிள் ஆயிடுச்சு. இதே வந்து நீங்க மல்டி ஆல்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் பீரியட் கிரெடிட் பீரியடும் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 45 டேஸ்ல தான் நமக்கு பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால நீங்க டேட்ஸும் நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிரெடிட் பீரியட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் என்டர்பிரைஸ் டைப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க இங்கேயே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து இந்த நம்பரை வந்து நீங்க கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஸ்கிரீன்லயே வந்து நீங்க எல்லா பார்ட்டி நிறைய பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா ஒரே ஸ்கிரீன்ல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் என்டர்பிரைஸ் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த நம்பர்ஸ் டீடைல்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி டேலியில வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேலி வெர்ஷன் 4.1 அந்த நியூ வெர்ஷன்ல தான் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.